யோ அதான் கரெக்ட் டைம்ல காசு கொடுத்துட்டீங்களே அப்புறம் என்ன சரி சரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துக்கிறாங்க போன் வை யோ என்னையா கார் டாக்டர் சார். எப்படி இருக்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் சார் இவங்கள யாரு கூட வந்து கம்பவுண்டருங்களா இல்லை சார் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸா சாரி பாஸ் அப்படிதான் ஓகே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஏய் விளக்கண்ணே வா சார் பிஸ்கெட் குத்துக்கிற இவங்கெல்லாம் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா சரியா? போய் கேக் கட்லெட் எடுக்கணும் பாண்டா ஐயே அத வாங்கிட்டு போ இல்ல நடிப்பு சும்மா அப்படியே பண்ணிவா இருக்கிற மாதிரி சரி சரி என்ன மேட்ரு கல்யாணம் கரெக்ட் பண்ணிட்டியா ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் அப்புறம் என்ன கோயில் குளத்துக்கு ஏதாவது டொனேஷன் சாச்சா டொனேஷன்லாம் இல்லைண்ணே. ஆ எங்களோட மாஸ்டர் ஒருத்தர் சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் சூப்பர் ஸ்டார் ஒரு டைம் எங்கள் மாஸ்டர் மீட் பண்ணுறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னது உன் மாஸ்டருக்கு சூப்பர் ஸ்டாரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வேணுமா ஆமாம் சார். லூசாயா நீ லூசா தமிழ்நாட்டுல 7.5 கோடி மக்கள் இருக்காங்க எல்லாருமே அவரோட ரசிகர் தான் உன் மாஸ்டர் மட்டும் தான் ரசிகனா இந்தியாவுல 120 கோடியில 100 கோடி அவரோட ரசிகர்கள் தான் இவங்களெல்லாம் பாக்குறது சாத்தியமா அது மட்டும் இல்லாம இந்த சினிமா நடிகர் நடிகைங்க எல்லாம் கூவி கூவி இன்டர்வியூ கொடுத்துனுக்குறாங்க நான் சூப்பர் ஸ்டாரோட ரசிகர் நான் ரஜினி சாரோட ரசிகை ஒரு நாளைக்கு போட்டோக்காக மட்டும் எவ்வளவு நேரம் சிரிக்கிறார் தெரியுமா அவரு டெய்லி 600-700 போட்டோ வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 50 போட்டோ அப்படின்னு சிரிச்சு எடுத்துக்கிறீங்களே வாய்க்கோனிக்கோ நானே என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் கூட்டிட்டு போய் போட்டோ எடுக்கல வந்துட்டான் இல்லை சார் எங்கள் மாஸ்டர் ஒன்றும் சாதாரண ஃபேன் இல்லை சார். என்ன சாதா ஸ்பெஷல்ட்டு இவ்வளவு நேரம் மூச்சு விடாம கூவினல்ல காதுல கேட்கல இந்த பாரு முத்தே நீ இந்த மாதிரி யாரையாவது கூட்டின்னு வந்தேன்னு வச்சுக்கோ நடக்கிறதே வேற கிளம்பு ஏய் என்னடா வேணும் கேக்கு கட்லெட் அடிங் போட்டனா இவங்களுக்கு போற பிஸ்கெட் கொடுக்கறதே பெரிய விஷயம் இல்ல கேக்கு வேற போடா